என்ன வைக்க போட்டு இறங்கியது என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? கூப்பிட்டீங்க தவச்சு நாடகம் 10 நாடகம் அடிக்கூடாதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு பார்த்து ஒரே டவுச்சில் போட்டு வந்து முடிச்சுட்டு அடிக்கிறோம். எல்லாமே அடிப்பாங்க. என்ன நீ போ, நாங்க போட்டு அடிக்கிறோம். நாங்க அடிப்பண்டா. உன் பொண்டாட்டிக்கா? அவன் பொண்டாட்டிக்கு அடி எழுதுதான். அடக்கம் அமைச்சரத்தான் சொல்லுங்க. நாட்டுக்கு நாடு, மகாநாடு, அறிவியல் சிறந்த அழகி திருப்பொன்னாடு, ஆனா பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணா பிறந்த பெரும் தாய்மார்களும் பெரியார் பெரியோர் பள்ளி செல்லும் மாணவர்களும் ஸ்ரீ கலைமகள் கவிஸ் நாடக சபா கோவிந்தராஜ் குமாரி பாத்தியா சார்பாகவும் மக்களுக்கு முத்தான முதல்வர் செம்பருத்தி வச்சுக்கிறாங்க. செம்பருத்தி பாக்குற சீட்டம்பளி போனா கூட செம்பருத்தி வெள்ளத்தின் கதவு வெள்ளத்தின் கதவு பூவே பூச்சோடவா யாருக்கு நீ போகு நீ
பயமா இருக்கு. ஏன் அப்படி வந்து காலில் அப்படி மண்ணு படம் அடிக்க உள்ள போய்தான் சாவ. நான் சொல்லும் போது நீயா குறைக்க வர. அது கத்திலடா குச்சி. இதெல்லாம் நாடகம் தாங்க. இதெல்லாம் நாடகம். இதுல டிவியில போறதுங்கிறீங்களா? இன்னைக்கு அறிவா நாடகம் ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதம் ஒரு மகாபாரதப்பட்ட நீ பாடம் படிக்கத்தான் போயிட்டு இருக்கிற தெரியுமா எனக்கு? எப்படி எல்லாம் பாடம் படிக்கிற பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டு வந்துடுற. அப்புறம் அங்க எந்த பாடம் படிக்கிறாங்க? அவ்வளவுதான். அடுத்தது பாரு, இன்னைக்கு எங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை விட்டு வந்துக்கிறேன். நாளைக்கெல்லாம் வந்துருவோம். ஏன் கோயிந்தா இப்படி சின்ன சின்ன பசங்களே புடிச்சு கூத்து சொல்லி கொடுக்குறியா? உன்னை என்னைக்கு உள்ள வச்சு நோக்குவானுங்க? ஆறுங்கிறது எங்க மச்சன் விட்டு பையன். நீ இந்த நீங்க வா. உங்க மச்சனை யாரு? நீ வேத்து மட்டும் எவ்வளவு கேப்ப? 1600 ரூபாவா? 1600 ரூபா. இந்த வேத்த போட போட போகணும், அந்த வேத்த போட போட போகணும்னு சண்டை பண்ணிக்குவீங்க. ஆமா, டெய்லியும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா போறோம்டா. ஒரு வேலையை பிடிச்சு விட்டு போயிடும். அந்த 1600 நாங்க பிரிச்சுக்குவோம். இன்னும் 2 உருப்படி ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இருக்கிற ஆளே கிடையாதுடா. எப்படி வா? அடுத்த வீட்டுல கோதி சோத்த கேட்டோம்னு அடிச்சு விடுவாங்க. நம்ம வீட்டுல இருக்கிறதா நம்ம சட்டியில இருக்கிற சோறு எண்ணெய் கூட சாப்பிடலாம். முகத்திலே முடிக்காத. ஏன்னா நீ என்ன வச்சு பொழைக்கிறதா கேட்டு போச்சு. குடும்பமே அப்படியே நறுவிச்சா குடும்பமே. அடுத்த வருஷம் நினைக்கவே மாட்டேன். என்ன வேணும் மணி நினைக்கிறேன். பொண்டாடி வீட்டுல இருக்கிறாங்க. மகாராஜா அர்ஜுனா தமிழில சர்க்கம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. பந்து கலக்கி விடுவேன். அர்ஜுனா தமிழில சர்க்கம் இல்லை என்றால் அர்ஜுனா தவசி. இந்த நாடகத்தில் நீங்க யாருங்க? உங்களோட பேர் என்ன சொல்றீங்களா? விளக்கிய பாத்துட்டு பிரச்சனையா விளக்கு கட்டியா? அவங்கிட்ட வாங்கி கொடுக்காங்க. சரி மூடு சொல்லுங்க. காலை உதயமாகும். என்னோட பெயரும் சகாதேவன். சகாதேவனுக்கு கண்மணி பால சகாதேவன் அப்படின்றாலும் இந்த அழகான சகாதேவனை 10 மாதம் 200 நாள் 100 சசுநாடி ஆடா மகனே வருங்கால இலவசம் என்று இன்றெடுத்தாங்கள தாய் தந்தை யாரு? பழனிசாமி விஜயா. எல்லாம் விஜயாவே. நான் பாரு எங்க அப்பா நான் பொட்டிக்காரு. எங்க அம்மா விஜயா ஓட்டுல எப்படி ஹோட்டல் முடிக்கலாம். ஆதார் கார்டை பதிவு பண்ண சொன்னாங்க. காலையில இப்ப தாய் தந்தை யாரு? அப்பா அது இல்லடா நாடகத்தில் சொல்லுங்க. சொல்றீங்களா இல்ல?
மூவரசனாடி அங்கத்தில் ஈண்டெடுத்தாங்களே தாய் தந்தை யாரு? குந்தி மந்தாரிக்கும் பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் நீங்க மகனாக பிறந்தாலும் தருமன் தருமன் பீமன் அர்ஜுனன் மூவரும் தேவிக்கு பிறந்தவங்க நகுலன் சகாதேவன் மொத்தம் 5 பேர் நீங்க மந்தார தேவிக்கு பிறந்தவங்க. அப்படி பிறந்தாலும் ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? என் பையனுக்கு உன் பையனுக்கு கல்யாணமே பண்ண தேவை பண்ணிய மாட்டேங்கிறாங்களே. கல்யாணம் ஆயிடுச்சு. 6 பொண்டாட்டி 6 பொண்டாட்டில ஒரே பொண்டாட்டி யாருங்க கேட்டு நல்லா இருக்குமா? யாரு பொண்டாட்டி? நாளைக்கு வாடா டே, நாளைக்கு வாடா. போன் பண்ணி சொல்லிட்டா எங்க அம்மா கிட்ட. உங்க அம்மா போன் நம்பர் 99 எனக்கு தெரியும். வை கொள்ளக்கார நம்பர் 108 கடைசிட்டுல அவங்க அம்மா தான் அது பொண்டாட்டி. இது சொல்லுங்க கல்யாணம் ஆச்சா? யார் நம்ம பொண்டாட்டி பேர் என்ன? நம்ம பொண்டாட்டினா கூட்டா என்ன? நீ 1.5 முடிச்சா அவரு 1.5 முடிச்சா பொண்டாட்டி யாரு? பத்தினி பாஞ்சாலி. நான் எழுதிட்டு வந்தேன். உங்க அண்ணன் சிலிண்டர் அண்ணன் கூட்டு வர சொன்னாரு. தருமர் கூட்டு வர சொன்னாரு. பத்தினி பாஞ்சாலி அனைவற்று பேரும் பார்க்கலாம். அதுக்காக எதுக்காக அன்பளிப்பு செஞ்ச அனைத்து நல்லவங்களும் 100 ரூபாய் கொடுத்துட்டு போனா பார்த்தா இன்னும் காணும். வீட்டுக்கே போயிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லு. அன்பளிப்பு செஞ்ச அனைத்து நல்லவங்களும் அன்பளிப்பு செய்யாத ஆ. அனைத்து நல்லவங்களும் எந்த போனாலும் மாயி பில்லி சூனியம் எதிராளி பங்காளி இதோட போகும் மாரியம்மனை போலாமா? பாஞ்சாலி மல்லிகை புள்ளிகை கோது பாதாரம் என்று சொல்லக்கூடிய வாசனாடி மலர்லாம் பறித்து வந்து உங்களுடைய பாதத்தை பட்டையால் கழுவி எனது பட்டாடையால் துடைத்து உங்களுடைய பாதத்திற்கு பத்திரம் செய்தேன் மன்னா. கண்டிய ரகுபதா என்னுடைய பாதத்தை படித்தபடியா எப்படி வாழ வேண்டியது தெரியுமா? பாதம் பண்ணிட்டால் இருப்பாய்.
என்னுடைய பாதார விந்தத்தை ஆதாரமாக படித்ததால மல்லிகை மல்லிகை கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பார்த்தாத மலர்களை கொண்டு வந்து என்னுடைய பாதத்தை படிந்தபடியால் என்றென்றும் மஞ்சள் குங்குமத்துடன் பூவும் பொட்டுடன் சுகசேமத்துடன் நலமுடன் வாழ கடமை. அப்படியே ஆகட்டுமாட்டா? அப்படி இருந்தாலும் கேட்டையோ சிறிய கிழவராகப்பட்ட தேவனையோ சீக்கிரம் அழைத்த காரணம் என்ன சுவாமி? எதுக்காக அழைச்சே தெரியுமா? தம்பியாக விளங்கக்கூடிய உன்னுடைய கணவர் பார்த்திபன் அர்ஜுனன் ஆகப்பட்டவர் ஓமரிசி வார்த்தை கேட்டு ஐவரில் ஒருவர் அருந்தவம் போகலாம் என்று சொன்னோம். அதனால உன்னுடைய மன்னவராக விளங்கக்கூடிய பார்த்திபன் அர்ஜுன் நான் சென்று வருகிறேன் சொன்னார். அதனால உன்னுடைய அண்ணனாக விளங்கக்கூடிய வைகுந்த வாசன் பக்கத்தில் இருக்க நான் கையத்தட்டி நகித்தேன். முறையிட்ட மாமன் சரியத்த வார்த்தை சொன்னதுனால என் மீது கோபித்து வடக்கே சென்ற அர்ஜுனன் இன்னும் வரக்கானாம். அதனால அர்ஜுனன் நிலையில பாண்டவரே இல்லை. அதனால உனது அண்ணனாக விளங்கக்கூடிய வைகுந்த வாசன் கண்ணனை அழைத்து கேட்டால் இதுக்கு தகுந்த ஆலோசனை சொல்லுவார். ஆமா, அதனால சீக்கிரமாக உன் அண்ணன் வைகுந்த வாசனை பார்ப்போம், கண்ணனை அழைப்போம். மாயவனை நினைத்து நாம தோத்திரம் செய்யும் போது சங்குநாதம் கேட்கிறது, உலசை வாடி வடிக்கிறது. இது ராமன் வருவார் போல தெரிகிறது. அதனால நாம செட்ட நேரம் அந்த படத்துல இருந்து மாயவனை சந்தித்து தம்பியை காணாம சொல்லி அண்ணன் இடத்துல முறையிட்டு
எங்க இருந்தாலும் சரி எனது தம்பியாக விளங்கக்கூடிய பார்த்திப நாட்டியனை கொண்டு வந்துருவா. அதனால உன்னுடைய மாமனை அழைத்து நம்ம செத்த நேரம் நாம அந்த படத்தில் இருப்போம். அப்படியா?